தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 15 வசனம் 3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நீர் யுத்தத்தில் வல்ல தேவனாய் ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தர் எழுந்தருளினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா. இந்த கால வேளையில அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, எந்த சத்துருவின் கிரியைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பயங்கரமான பராக்கிரமசாலி அல்லவா ஆண்டவரே. நீர் படைகளின் ஆண்டவர் அல்லவா அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே கர்த்தரே யுத்தத்தை நடப்பித்தீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தத்தை நீர் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் ஆண்டவரே, பின்தொடர்ந்து வருகிற பொல்லாத மனிதர்கள் தடுத்து நிறுத்தப்படும்படியாய் ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தத்தை நீர் நடப்பித்து ஆண்டவரே ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், பயந்து போய் இருக்கிறவர்கள், கலங்கி போய் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவராகிய தேவனை நோக்கி பார்க்க, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்க்க, சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்த்து ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஜெயத்தை இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தர் உதவி செய்றீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.